நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட அந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் செங்கோலுடன் அந்த பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவரை வரவேற்று மைய மண்டபத்திற்குள் அழைத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவரின் முள் அந்த செங்கோலை ஏந்தியபடி அந்த நாடாளுமன்ற சிறப்பு அதிகாரி சென்று கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் உள்ளிட்டோர் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருக்கு பாரம்பரிய முறைப்படி வாத்தியங்கள் முழங்க அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது நாடாளுமன்ற வாயிலில். இப்போது அந்த பாரம்பரிய தேசிய கீதம் இப்போது இசைக்கப்படும் நாடாளுமன்றத்தின் புதிய நாடாளுமன்ற மைய மண்டபத்தை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றம் புதிதாக கட்டப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு இந்த வரவேற்பு முறையில் ஒரு சிறிய மாற்றம். செங்கோலுடன் அந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திற்குள் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கோலை ஏந்தியபடி முன்னே அந்த சிறப்பு அதிகாரிகள் செல்ல, அதன் பின்னர் அந்த வாத்தியங்கள் ஒலிக்க குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர் உரையாற்றக்கூடிய அந்த மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த குடியரசுத் தலைவர் உரையாற்றுவதற்கு முன் இந்த தேசிய கீதம் இசைக்கப்படக்கூடிய நிகழ்வும் இப்போது நடைபெற இருக்கிறது. மேடையில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவதற்கு முன்பாக அந்த அவையில் குழுமியுள்ள அனைத்து தரப்பினருக்கும் குடியரசுத் தலைவர் வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த காட்சியையும், அவர் குடியரசுத் தலைவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. குடியரசுத் தலைவர் உரையாற்றுவதற்கு முன்பாக அந்த வரவேற்பு இசை மற்றும் அந்த செங்கோல் அந்த அதனுடைய பீடத்தில் வைக்கப்படக்கூடிய அந்த காட்சியையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.